ஹயா சோஃபியா ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய கிறிஸ்தவ தேவாலயம் இதுதான். ஒரு காலத்தில் என்றால் கிறிஸ்தவுக்கு பின் 360 ஆண்டு முதல் 1453 ஆண்டு வரை சுமார் 1100 வருடங்கள் உலகின் மிகப்பெரிய கிறிஸ்தவ தேவாலயம் இதுவாகத்தான் இருந்து வந்தது. இப்பொழுது இஸ்தான்புல் என்று அழைக்கப்படுகின்ற துருக்கியின் மிகப்பெரிய நகரத்திற்கு அந்த காலகட்டத்தில் இருந்த பெயர் கான்ஸ்டான்டினோபிள். முழுக்க முழுக்க ஒரு கிறிஸ்தவ நகரம். 1453 ஆண்டு இஸ்லாமிய ஒட்டோமான் பேரரசு கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அந்த நகரத்திற்கு அவர்கள் இஸ்தான்புல் என்று பெயர் மாற்றியதுடன் அங்கிருந்த உலகின் மிகப்பெரிய கிறிஸ்தவ தேவாலயமான ஹயா சோஃபியாவை ஒரு மசூதியாகவும் மாற்றியிருந்தார்கள். ஹயா சோஃபியா என்பது வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாத மிக மிக அழகான கட்டுமானம். அந்த தேவாலயத்தினுள் அல்லது மசூதியினுள் செல்வதானால் பெண்கள் தலைச்சீலை அணிந்து தமது தலைகளை மறைத்துக் கொண்டுதான் உள்ளே சென்றாக வேண்டும். இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் தரைப்பகுதிக்கு செல்ல முடியாது. மாடியில் இருந்தபடிதான் கட்டிடத்தை பார்க்க முடியும். கிறிஸ்தவ தேவாலயத்தில் வரையப்பட்டிருந்த பல ஓவியங்களை அழிக்காமல் அப்படியே பேணி வந்துள்ளது ஒட்டோமான் பேரரசு. குறிப்பாக இயேசுவினதும் அவரது தாயான மரியாளதும் பல ஓவியங்களை அங்கு இப்பொழுதும் காண முடிகின்றது. தேவாலயத்தில் உட்பக்க முகட்டில் வரையப்பட்டிருந்த பல ஓவியங்களை அழிக்காமல் அதன் மீது ஒரு வகை ஸ்டிக்கர் போன்ற ஒன்றை ஒட்டி அதனை இப்பொழுதும் பேணி வருகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் அந்த ஸ்டிக்கர். தேவாலயத்தில் வரையப்பட்டிருந்த ஓவியங்களை அப்படியே மறைத்து அந்த ஸ்டிக்கர்களை ஒட்டி வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இயேசுவையும் இயேசுவின் தாயான மரியாளையும் மிகுந்த மரியாதையுடன் அணுகி வருகின்றார்கள். குறிப்பாக இயேசுவின் தாயான மரியாளுக்கு அவர்கள் மிகுந்த மரியாதை வழங்கி வருகின்றார்கள். இன்னும் குறிப்பாக கூறுவதானால் கிறிஸ்தவர்களின் வேதாகமத்தில் மரியாளின் பெயர் 19 தடவைகள் பதியப்பட்டுள்ளது. அதேவேளை இஸ்லாமியர்களின் திருக்குரானில் 34 தடவைகள் மரியாளின் மரியம் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவாலய சுவர்களில் உலோகத்தில் சிலுவைகள் பொறிக்கப்பட்டு பின்னர் அகற்றப்பட்ட தடயங்கள் காணப்படுகின்றன. வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் சிலுவைகள் அங்கு முன்னர் பதிக்கப்பட்டிருந்ததாகவும் பின்னர் அவை அகற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இங்கு முரண்நகை என்னவென்றால் அந்த தங்கச் சிலுவைகளை இஸ்லாமிய ஒட்டோமான் ஆட்சி களவாடவில்லை. மாறாக 1240 ஆண்டு அந்த தேவாலயத்தை ஆக்கிரமித்த சிலுவை வீரர்களே அவற்றினை அபகரித்து சென்றிருந்ததாக வரலாறு கூறுகின்றது. நீங்கள் இப்பொழுது பார்ப்பது ஹயா சோஃபியாவின் ஒரு பகுதியில் உள்ள தரையை. உறைந்துவிட்ட கடல் போன்ற காட்சியை பிரதிபலிக்கும் வகையில் பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டுள்ள இந்த தரை புக் மேட்ச் என்ற முறையில் ஒரு கல்லை மற்றொரு கல்லுடன் இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சிமெட்ரிக்கல், மிரர் இமேஜ், புக் மேட்ச் போன்ற முறைகளை பயன்படுத்தி பல 100 வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்டுள்ள ஹயா சோஃபியாவின் தரையமைப்புகள் 4ஆம் நூற்றாண்டு கட்டடக்கலையின் ஒரு வியப்பாகவே பார்க்கப்படுகின்றது. ஹயா சோஃபியா தேவாலயத்தினுள் ஒட்டோமான்களினால் மறைக்கப்பட்டுள்ள ஏராளமான ஓவியங்கள் ஒரு பக்கம் இருக்க, ஹயா சோஃபியாவில் ஆங்காங்கு சில ஓவியங்கள் தெரியத்தான் செய்கின்றன. இது சேராபின்களின் ஓவியம். மசூதியின் பிரதான முகப்பின் உட்புறத்தில் கொஞ்சம் ஜூம் செய்து பார்க்கின்ற போது தெரிகின்றது. இது இயேசு கிறிஸ்துவும் ஒரு பக்கம் மரியாளும் மறுபக்கம் யோவான் ஸ்நானனும் காட்சி தருகின்ற ஒரு ஓவியம். நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற ஓவியம்
மரியாள் குழந்தை இயேசுவை சுமந்தபடி மத்தியில் அமர்ந்திருக்க, ரோம பேரரசர் கான்ஸ்டான்டின் நகரத்தின் மாதிரி உருவத்தை மரியாளுக்கு சமர்ப்பித்தபடி நிற்பதையும், பேரரசர் ஜஸ்டினியன் தேவாலயத்தின் மாதிரியை மரியாளிடம் ஒப்படைத்து நிற்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனது துருக்கிய பயணத்தின் போது நான் பார்த்து வியந்து அதிசயித்து நின்ற பல காரியங்களை அவ்வப்பொழுது இது போன்ற நிகழ்ச்சிகளினூடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இயேசுவின் அப்போஸ்தலர்களான பவுல், பிலிப்பு, யோவான் போன்றவர்கள் பயணம் செய்த பல இடங்களுக்கு அடுத்து வருகின்ற பதிவுகளில் உங்களையும் நான் அழைத்துச் சென்று காண்பிக்க இருக்கின்றேன். உலகத்தின் வரலாற்று பிரசித்தி பெற்ற மசூதிகளுக்கு உள்ளே நுழைந்து நீங்கள் நினைத்து பார்த்திராத காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன். கிறிஸ்தவத்தின் சொல்லப்படாத பல உண்மைகளை, உண்மையான வரலாறுகளை அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் தரிசிக்கப் போகின்றீர்கள்.